கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10வது நாள் உபாச ஜெபத்தில் நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 21 நாள் ஜெபத்தில் தேவன் நம்மளை மைய பகுதியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆம் தேவச்சனமே, தேவனுடைய திட்டம் இது, தேவனுடைய செயல் இது. ஆண்டவர் உள்ளத்தில் ஏவுகிறதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவச்சனமே, ஜெபத்திற்கு பின்னாடி ஒரு எழுப்புதல் உண்டு, ஜெபத்திற்கு பின்னாடி ஒரு மகிமை உண்டு, ஒரு அபிஷேக தைலத்துக்கு பின்னாடி ஒரு இளவரசன் உண்டு. ஆண்டவர் அன்னைக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணினார். காரணம் எதற்கு தெரியுமா? ஒரு பெரிய திட்டம் இருந்தது, ஒரு பெரிய அரசாங்கம் இருந்தது, தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் வரும் பொழுது ஒரு குப்பி தைலத்தை எடுத்து சிறுவனாய் இருந்த அந்த தாவீதின் மேல் போட்டார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் மேல உங்க திட்டம் வெளியே வர்றதுக்காக உங்க திட்டம் பணத்தினாலேயோ பதவினாலேயோ அது வெளியே வராது. அது தேவனுடைய அபிஷேகத்தினால் வெளியே வரும். வேதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு வேரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். தேவச்சனமே, கோரேஸ் ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி ராஜா, அவர் மேல் அபிஷேகம் வந்தது. அந்த அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் பாருங்க, வெண்கல கதவுகளை திறந்தது, இருப்பு தார்ப்பால்களை உடைத்தது. இதை ஜெபித்து கொண்டிருக்கிற, இதில் பங்கேற்று கொண்டிருக்கிற தேவச்சனமே, இதை புதிதாக கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த ஜெபத்தின் மூலமாக உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? சில நேரம் நம்ம லைஃப்ல எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் சிலது நடக்காது. காரணம், நம்மளை ஏதோ கெட்டி வச்சது போல உணர்வீங்க. இந்த மாடுக்கு பாருங்களேன், ஒரு 10 அடி அது மேயட்டும் சொல்லி ஒரு கயிறை கட்டியிருப்பாங்க. அது அந்த 10 அடி மேய்ஞ்சிக்கிடும். 10 அடியை தாண்டி 11வது அடி போகலான்னு நினைக்கும் பொழுது அது கழுத்தில் ஒரு கெட்டு இருக்கிறத உணரும். இது 5 அடி வரைக்கும் மேயும் பொழுது தெரியாது, 7 அடி வரைக்கும் மேயும் பொழுதும் தெரியாது. ஆனால் அந்த 10 அடியை தாண்டும் பொழுது அதனுடைய கழுத்து கெட்டப்பட்டிருக்கிறதும் அது பின்னாடி இழுக்கிறதையும் உணர்த்தப்படும். தேவச்சனமே, இப்படி சத்துருவானவன் நம்மளை கட்டி வைத்திருப்பான், சில கெட்ட சுபாவங்களில் கட்டி வைத்திருப்பான். நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி இருளின் பிள்ளைகளை போல வாழுகிறதற்கு பிசாசு சில சங்கிலிகளை வைத்திருப்பான். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நல்லவர், நம்மளை இணைந்து ஜெபிக்க வைக்கிறார். நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது விசுவாசனுடைய சகல தந்திரங்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து நிர்மூலமாக்குகிறார். ஒருவேளை நம்ம ஜெபிக்காமல் இந்த நாட்களில் உலகத்தோடு இருந்திருந்தால் சில உலக ஆவிகள்னால் நிரப்பப்பட்டிருப்போம். பாருங்கள், இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார். அவர் நம்மளுடைய எதிர்காலத்தை பார்க்கிற ஆண்டவர், உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கிறார். இணைந்து ஜெபிக்க கர்த்தர் ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த அருமையான நேரத்தில் உங்களுடைய நாவை உபயோகப்படுத்த போறீங்க? நாவு ஒரு பட்டயம். இந்த நாவில் உள்ள பட்டயம் பயன்படணும்னா உங்க இருதயமும் நாவும் சேர்ந்து செயல்படணும். வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நாவினால் அறிக்கை பண்ணப்படும். நீங்கள் நாவினால் அறிக்கை பண்றதுக்கு முன்னாடி இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்தால் உங்க அறிக்கை பலமாக இருக்கும். ஏன்னா உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பட்டயமா மாறணும்னா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேச வேண்டும். தேவச்சனமே, நீங்க எந்த எல்லையில இருந்தாலும் சரி, எந்த பகுதியில இருந்தாலும் சரி, நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இருதயத்தில் விசுவாசிங்க, வாயில பேசுங்க. இருதயத்தில் விசுவாசிங்க, வாயால் பேசுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த சகோதரனை குறித்து மொத்த டீட்டெயில்ஸையும் ஆவியானவர் காட்டுகிறார். அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, அவர் சரீரத்தில் ஒரு உறுப்பு செயல்படாது, அந்த உறுப்பை குறித்து ஆவியானவர் காட்டுகிறார். இப்போ நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஜெபம் போய் கொண்டு இருக்கும் பொழுது மட 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 என்ற அந்த கட்டுகள் உடைகிறது. அவருக்குள்ள இருந்து கெட்ட காரியங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. மூக்கில் இருந்து வாயிலிருந்து வெளியே வருகிறது. அது அப்படியே தண்ணியாக வெளியே வந்து கீழே விழுகிறது. தேவச்சனமே, வேதத்தில் கூட ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய மகன் திடீர்னு தீயில போய் விழுவானா, திடீர்னு தண்ணீரில் விழுவானா. இயேசு விரட்டும் பொழுது நுரை தள்ளி அவன் விடுதலையாகினான். ஸோ சில நேரம் நம்மளுக்குள்ள இருக்கிற பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ், இந்த பிசாசு சிலதை உள்ள வச்சிருப்பான். ஏதோ ரீதியில் அது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையை தடை பண்ணி கொண்டு இருக்கலாம். யாராவது எதையாவது கலைக்கு கொடுத்துருப்பாங்க, நம்மளால முன்னேற முடியாமல் இருக்கும். தேவச்சனமே, இது என்னுடைய ஊழியத்தில் நான் பார்க்கிறேன். அநேகர் சாட்சி எழுதுவது உண்டு. நான் ஜெபத்தில் இருக்கும் பொழுது எனக்கு இப்படி தலை சுத்தினது, நான் கீழே விழுந்தது போல இருந்து அதோடு அந்த வியாதி மாறினது என்று சொல்வார்கள்.
பாஸ்டர், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வாமிட்டு வர்றது போல இருந்துச்சு, நான் வாமிட்டு பண்ண எனக்கு அந்த போராட்டம் மாறினதுன்னு சொல்லுவார்கள். தேவச்சனமே, இப்படி ஏராளமான சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அதே பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்க விரும்புகிறார். எல்லார் மேலேயும் இறங்குவார், ஒருத்தர் கூட விடாமல் இறங்குவார். நீங்க மட்டும் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயால் அறிக்கை செய்வீர்கள் என்றால் கட்டுகள் உடையும், கோட்டைகள் தகரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவஜனமே? எந்த தடையும் கர்த்தர் உடைக்க வல்லமை உள்ளவர். இருக்கிற இடத்துல துதிப்போமா? எந்த 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 ஆயுதமா இருந்தாலும், எந்த மோசமான ஆயுதங்களா இருந்தாலும் ஆவியானவர் அதை நிர்மூலமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் காட்டுகிறார், இந்த உபவாச நாட்கள்ல சிலரை ஆண்டவர் வேறு விரிக்கிறார். சில பாவத்தில் இருந்து, சில தேவையில்லாத காரியத்தில் இருந்து, சில வேதனையான அனுபவத்தில் இருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரிக்கிறதை காட்டுகிறார். இந்த நாட்கள்ல நீங்க வேறு பிரிக்கப்படுவீர்கள். உங்களை வேறு பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா தேவச்சனமே? உங்களை கூர்மையான அம்பா மாத்துகிறார். நீங்க ஒரு மரத்தோடு ஒரு கிளையா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அந்த மரத்திலிருந்து வெட்டி எடுத்து உங்களை கூர்மையாக மாற்றி தம்முடைய அம்பார துணியில அவர் மறைத்து வைக்கிறார். எதிரிகளை எய்கிறதற்கும் சத்துருவை வீழ்த்துகிறதற்கும் உங்களை பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாள் வரும், நீங்களே திறவுகோலாய் மாறுவீர்கள், நீங்களே அந்த காரியத்தை முடிப்பீர்கள். நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு யார் உதவி செய்வா? ஆண்டவர் உங்களையே நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உங்க பிரசன்னம் தாராளமா இறங்குற இந்த இடத்துல, அப்பா உங்க மகிமை தாராளமா இறங்குற இந்த இடத்துல என் கவலையெல்லாம் மறக்க உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஆம் தேவஜனமே, அடுப்பில் இருக்கிற தோசைக்கு தெரியாது என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு. அடுப்புக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு சாதனத்திற்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அந்த அடுப்பை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நபர் உண்டு. அதிகமாக கருகையும் விடமாட்டாங்க, பாதியிலையும் வெளியே எடுக்க மாட்டாங்க. ரெண்டு விஷயம் தேவச்சனமே. ஒரு வடையை பொரித்தால் கூட அதை கருகிற லெவலில் விட மாட்டாங்க, அதே நேரம் அது வேகாமலையும் எடுக்க மாட்டாங்க. தேவ ஜனங்கள், ஆண்டவரே என்னை வெளியே இடும் சொன்னால் நீங்கள் ஆயத்தமானா வெளியெடுத்துருவாரு. நீங்கள் கருகிற லெவல்லையும் உபத்திரத்தில் போட மாட்டாரு. நீங்கள் ஆயத்தமாகவில்லை என்றால் வெளியே வர முடியாது. இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றார், உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நிறைய பேர் இந்த குக்கரில் சாம்பார் வேக வைக்கிறதுக்காக சாம்பாரினுடைய பருப்புகளை போடுவாங்க. சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி வெளியே எடுத்தால் என்ன ஆகும்? அது சாப்பிடவே முடியாது. ஸோ இதே போல் தேவஜனமே, கர்த்தர் சில உபத்திரத்தில் போட்டிருப்பார். ஏன் இந்த உபத்திரமும், என் ஃப்யூச்சர் என்னன்னு கேள்வியோடு உட்காந்துருப்பீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கேள்வியோடு உட்காந்து நீங்கள் ஜெபிக்காமல் ஆராதிக்காமல் போகிறத காட்டிலும் கேள்விகளை மறந்து கர்த்தர் என்ன ஒரு திட்டத்தோடு இங்கே அனுப்பியிருக்காரு, என்ன இங்கிருந்து வெளியே எடுப்பாரு. ஐ ஆம் ரெடி டு ஒபே ஹிஸ் வேர்டு. நான் கீழ்ப்படிய போகிறேன், நான் பிரகாசிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், என் வாழ்க்கையை மாற நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் மட்டும் சொல்லுங்க. உங்க கேள்விகள் தானா மறைகிறத பார்ப்பீங்க. நீங்க யோசித்து உட்கார்ந்து இருக்கிறத காட்டிலும் துதிக்க ஆரம்பித்து பாருங்க. வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஆண்டவரே நன்றின்னு சொல்லி பாருங்க. தேவ பிரசன்ன மகிமையை இறங்கி கொண்டிருக்கு. உங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கு. லீ கோஷா தாராபா தாராபா லே கோரோசோதோ ராமாரியான் தலரபா. அநேக விடுதலைகளை இயேசு செய்ய ஆரம்பித்து விட்டார். நம்ம ஜெபத்தின் மத்தியில் இறங்கி அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார், அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். தேவ ஜனமே, உங்களை தொடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்கள் விசுவாசமும் உங்கள் இருதயம் தான் விஷயம். ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நேரத்தில் உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பேசுகிற ஒரு நேரம் வரும். நம்ம பண்ற எல்லா சத்தம் கர்த்தர் காதுக்கு போகும் என்றால் போகும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்னதான் நம்ம வாயால சொன்னால் அவருக்கு தெரியும், இவன் இருதயம், இந்த மகளின் இருதயம் இணையவில்லையே, வாயால் சொல்லி கொண்டு இருக்கிறாங்களே நினைப்பார். அதனால் தான் தேவ ஜனமே, இருதயத்தில் இருந்து வாயோடு பேச ஆரம்பிப்போமா? இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயால் அறிக்கை செய்யப்படும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன்ப்பா,
நீதிமானப்பா, உங்க ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த அருமையான பாடலை இணைந்து பாடுவோமா? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். விசுவாசத்தை சொல்லுங்க. நீதிமான் உள்ளத்துல விசுவாசிங்க. பிசாசு உங்களை பார்த்து சொல்லுவான், உன்னால ஒன்னும் செய்ய முடியாது சொல்லும் பொழுது நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுங்க. நீதிமான் பனை மரம் போல் நான் செழித்திடுவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்திடுவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்படுவே முதிர் வயதிலும் நான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால. எத்தனை பேர் உள்ளத்துல விசுவாசத்தை வாயால சொல்றீங்க? ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு, மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. நீதிமான் நான், ஓ நான் நீதிமான், என்னுடைய செயலினால் அல்ல, நான் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாய் மாறி இருக்கிறேன். கழுவப்பட்ட நீதிமான். காலையிலே உம் கிருபையையும் இரவினிலே உம் சத்தியத்தையும், காலையிலே உம் கிருபையையும் இரவினிலே உம் சத்தியத்தையும் 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான். நீதிமான். ஓ வாயின் அறிக்கை ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆமென் ஆமென். இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவனே என் கற்பாரை, அவரிடம் அநீதியே இல்லை. ஆண்டவரே என் கற்பாரை, அவரிடம் அநீதியே இல்லை. என்றே முழக்கம் செய்திடுவேன், சிலுமையும் பசுமையுமாய் வளர்வேன். என்றே முழக்கம் செய்திடுவேன், செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன். நீதிமான் நான். ஓ நீதிமானப்பா, உங்க ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன். கழுவப்பட்ட நீதிமான், நீதிமான் நான். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? கழுவப்பட்ட நீதிமான். தேவச்சனமே, அநேகருடைய சாப கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கு. அநேகருடைய ஆமென் சரீரத்துக்குள்ள இருக்கிற சாப கட்டுகளை கர்த்தர் உடைந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு கூட்டம் மக்கள் நம்ம சேர்ந்து சொல்றோம், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். தேவ ஜனமே, இந்த ரோட்லலாம் பாருங்களேன், இந்த மறியல் போராட்டம், ஸ்ட்ரைக்ஸ், பந்து அப்படின்னு சொல்லி நிறைய நடத்தி கொண்டு இருப்பாங்க. ரோட்லேயே உட்காந்துருவாங்க. அதில் ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. சிலப்போ அகில இந்தியாலேயும் அவங்க அகில தமிழ்நாட்டில் கூட அப்படி செய்வாங்க ஸ்ட்ரைக்கு. அதனால் எல்லா கடைகளையும் பூட்டுவாங்க. தேவச்சனம் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, ஒரு ஸ்ட்ரைக் வரும்போது ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஒரு பதில் வரும். இந்த உலகத்தில் வேணா பதில் இல்லாமல் இருக்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தில் பிசாசுக்கு விரோதமாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் ஃபாஸ்டிங்.
எந்தெந்த ஆசீர்வாதத்தை பிசாசு கடத்தி வச்சிருக்கானோ, தடை பண்ணி வச்சிருக்கிறானோ, நம்ம ஸ்ட்ரைக் பண்றோம். இன்னைக்கு இத்தனை மக்கள் சேர்ந்து மறியல் போராட்டம் போல ஸ்ட்ரைக் பண்றது போல, நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் ஒரே நாவல ஒரே நிமிஷத்துல எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் ஆவியில் பார்க்கிறது, ஆவியானோர் செய்கிறது என்ன தெரியுமா? சிலருடைய வயிற்றுக்குள்ளாடி இருக்கிற சாப கட்டுகள், விஷ மருந்துகள், மயக்க மருந்துகள், மந்திர பொருட்கள், ஆமேன் ஆமேன், எதெல்லாம் அழியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் அழித்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய சாப கட்டுகள் முறிகிறது. விசேஷமா வயிறு பகுதியில ஆமேன் பட்டயங்கள் போல இருந்த சாப கட்டுகள், அப்படி என்றால் கர்ப்பம் தரிக்க முடியாத நபர்கள் கர்ப்பம் தரிப்பார்கள். ஹல்லேலூயா. வயிற்றுக்குள்ள பிரச்சனைகள் மாறும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். நல்ல பைபிள் வாசிக்க முடியாத சூழ்நிலைகள் மாறும். நல்ல பைபிளை வாசிப்பீங்க, நல்ல செபிப்பீங்க, சபைக்கு போகக்கூடிய வாசல் திறக்கும். இது எப்படி நடந்தது? பணத்தை கொடுத்து இதை செய்யல. பல கோடி ரூபாய் கொடுத்து ஆண்டவராக இயேசுனுடைய இருதயத்தை நம்ம திருப்ப முடியாது. ஆனா அப்பா, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா, உங்க ரத்தத்தினால கழுவப்பட்டப்பா அப்படின்னு சொல்லும் ஓடி அணைத்துக் கொள்வார். அந்த கெட்டகுமாரன் வாசல்ல நின்ன உடனே அப்பா ஓடி போனார். பார்த்தீங்களா? பணத்துக்காக ஓடி போல, என் பிள்ளை வந்திருக்கிறான். அவன் பாவத்தில் செத்து இருந்தான், இப்போ மனம் திரும்பி வந்திருக்கிறான்ப்பா. அதனாலதான் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். தேவ ஜனமே, நீங்க ஒருவேளை பாவத்தினால ஏதோ ஒரு போராட்டத்தினால மனம் திரும்ப முடியாம இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வாரப்பான்னு மட்டும் சொல்லும் பொழுதே கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். சுதேவ ஜனமே, அநேக கட்டுகள் உடைந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் விசேஷமா சாப கட்டுகள் இன்னைக்கு உடையுது. உங்களை பின்தொடருகிற சில போராட்டம் பல ஆண்டுகளாக அநேகர் யோசிப்பாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இது எப்படி பின்தொடருதுன்னா, தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்க ஆவி முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டது. அது புதிய சிருஷ்டியா மாறினது. ஆனா உங்க ஆத்துமா ஸ்டில் கரப்டா இருக்குது. அது இந்த பாவத்தோடு இணைந்து போகிற பழைய சுபாவத்தை உடையதா இருக்குது. அதனாலதான் வசனத்தை வச்சு அதை மறுரூபம் ஆக்கணும்னு ரோமர் 12:2 போட்டிருக்கு. இந்த ஆத்துமாவை சில கட்டுகள் கட்டி இருக்கும், போராட்டம் தொடர்ந்து இருக்கும். இதை நாம் மறுரூபப்படுத்தாம வசனத்தை வச்சு கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாக்காமல் இருக்கும் பொழுது பழைய லூப் ஹோலை சாத்தா யூஸ் பண்ணி, இருதயம் வெறுமையா இருக்கிறத யூஸ் பண்ணி, ஒன்னு இல்லை 7 மடங்கு பொல்லாத ஆவி வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. தேவ ஜனமே, இருதயத்தை வசனமும் ஜெபமும் எப்பொழுது நிரப்பியிருந்தா சண்டையின் ஆவி, இச்சையின் ஆவி, உலக ஆவி, பண ஆவி, எந்த ஆவி உங்களை நெருங்காது. ஆனா வசனம் இல்லாத நேரம் கவலை உள்ள வரும் பொழுது, பயம் உள்ள வரும் பொழுது, ஆசைகள் உள்ள வரும் பொழுது பிசாசனுடைய ஆயுதமாய் மாறி அது என்ன உள்ள வந்துச்சோ அதற்குள்ள நபரா மாறிடுவீங்க. உள்ள வர்றதுதான் உங்களை ஆளுகை செய்யும். உள்ள எதற்கு இடம் கொடுக்குறீங்களோ உங்களை ஆளுகை செய்யும். வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், ஏன்னா உள்ள வந்துட்டு அவன் ஆளுகை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த பிசாசின் கிரியைகள் உடைந்து கொண்டு இருக்கு, அந்தகாரங்கள் உடைந்து கொண்டு இருக்கு. உங்க கண்களுக்கு தெரியாத சாப கட்டுகள் உங்க பிள்ளைகளை தொடரணும், உங்களை தொடரணும். அடிக்கடி ஆக்சிடென்ட்டை கொண்டு வந்துட்டு அடிக்கடி தலைவலி, அடிக்கடி வீண் செலவு, ஆஸ்பத்திரி செலவு. ஏன் இந்த ஆஸ்பத்திரி செலவுனே தெரியாது. இதெல்லாம் போராட்டம். தேவ ஜனமே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு பிசாசு போராடுவான் என்றே தெரிய மாட்டேங்குது. ஒரு அருமையான தேவ மனிதர், ஆமென், அந்த தேவ மனிதர் சொன்னாரு, நானும் பிசாசு அட்டாக் பண்ண மாட்டான்னு தான் நினைச்சேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும் கடைசி வரைக்கும் பிசாசு தொடமாட்டான்னு நான் நினைச்சேன் என்று சொன்னார். ஆனா அவருடைய கைகளில் 3 விரல்கள் வெட்டப்பட்டது, துண்டிக்கப்பட்டது. அப்பதான் யோசித்தார், ஆண்டவர் அன்பானவர்ல, அப்ப எப்படி இதை அலோவ் பண்ணார்னு யோசிக்கும் பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டார், பிசாசானவன் அக்னி ஆஸ்திரங்களை எய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான், சிங்கத்தை போல் சுத்துகிறான். அதே வேதம் தான் சொல்லுகிறது. தேவ ஜனமே, பிசாசை கண்டு பயப்படுறதுக்காக நான் இதை சொல்லவில்லை. பிசாசினால் சில ஆபத்துகள் உங்களுக்கு வரக்கூடாது, அதில் நீங்க விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் அதான் சொல்லுகிறது. கர்ச்சிக்கிற சிங்கத்திலிருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் விழித்திருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் என்று அதே பேதுரு மூலமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவச்சனங்கள் விழித்திருக்காமல் இருக்கிறாங்க, தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கிறதுனால பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வீட்டுக்குள்ள வந்துடுறான். அவன் ஒரே நாள்ல வரமாட்டான், மெதுவா பிளான் போட்டு வருவான். அந்த பிளானை உடைக்கணும் தேவ ஜனமே. ஒரு குறிப்பிட்ட கதையை சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளாடி ஒரு வழிப்போக்கன் திடீர்னு வந்து கேட்டானா,
ஐயா என் கையில் ஒரு வஸ்திரம் இருக்குது, அந்த வஸ்திரத்தை ஒரு நாள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்கன்னு கேட்டானா. அவரும் என்ன செஞ்சாராம், பாவம் பார்த்து அந்த வஸ்திரத்தை உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாராம். சொன்ன உடனே வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளாடி அவன் ஆணி அடிச்சிருக்கான். ஆணி அடித்த உடனே அவன் தொங்க போட்டது ஒரு ஆட்டினுடைய தோலினுடைய வஸ்திரம். அது பயங்கர வாடை அடிக்கும். இதை தொங்க போட்டு போயிட்டான். அடுத்த நாள் வாரான், இன்னொரு வஸ்திரத்தை கொண்டு வாரான். இப்படி தினமும் கொண்டு வரும்பொழுது அந்த ஆளால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. உடனே அந்த ஆள் கேட்டிருக்காரு, இதை எடுத்துட்டு போ, இந்த வீட்டில் வைக்காதன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லியிருக்கான், இல்லை இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தானே எனக்கு விட்டு கொடுத்தீங்க, நான் அதெல்லாம் போக முடியாது, நான் ஆணி அடிச்சிட்டேன், இனி இந்த இடத்துல நான் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கான். தேவச்சனமே, இதன் மூலமா என்ன புரியுதுன்னா, நம்ம இருதயமாகிய சிங்காசனத்துக்குள்ளாடி ஆண்டவர் உட்கார வேண்டும். அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் பிசாசுக்கு கொடுத்து அவன் உரிமை கொண்டாடுவான். அவன் சில அசுத்தங்களை கொண்டு வந்து உரிமை கொண்டாடுவான். இன்னைக்கு அநேகருடைய சாபக்கட்டுகளை இயேசு உடைத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டன்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம இதை ஆவிக்குரிய கண்கள்னால நம்ம பார்க்கவில்லை என்றால் நாம் பாட்டில் ஆராதித்து கொண்டிருப்போம், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 14:19, நான் சபையில் 10,000 அந்நிய பாஷையினுடைய வார்த்தையை பேசினாலும் அதனுடைய விளக்கம் மக்களுக்கு தெரியாததுனால 5 வார்த்தை மக்களுக்கு புரிகிற மாதிரி தீர்க்க தரிசனமாக நான் வியாக்கியானம் பண்ணினால் எவ்வளோ அருமையாக இருக்கும். தேவஜனமே, நம்ம ஆவியில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக கட்டுகளை உடைத்து கொண்டிருப்பார். அப்படி என்றால் அதனுடைய வியாக்கியானத்தை ஒருவர் சொல்லவில்லை என்றால் என்ன ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவஜனமே, என்னைக்கு உங்கள் காது இந்த மாதிரி வியாக்கியானங்களை கேட்குதோ, என்ன நடக்குதுன்னு உங்கள் காது கேட்கும் பொழுது உடனடியாக அற்புதத்தை பார்ப்பீர்கள். இப்படிதான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆவியான ஒரு சகோதரிய தொட்டா, அவங்களுடைய கர்ப்பத்தினுடைய கட்டுகள் அந்த இடத்துல உடைந்தது. அவர்கள் அந்த அறையிலிருந்து வெளியே ஓடுகிறார்கள், என்னன்னே தெரியல, ஓடி பாத்ரூம் ஓடுகிறாங்க, கட்டு உடைகிறது. ஆம் தேவஜனமே, இது நான் கட்டுக்கதை சொல்லவில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து உண்மையை சொல்லுகிறேன். அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் தீர்க்க தரிசனமா அவங்களுடைய மாமியார் பின்னாடி இருந்தாங்க, அவங்கள பார்த்து சொல்லுறேன், உங்க குடும்பத்தில் ஒரு திறந்த வாசல் வருதுன்னு சொல்லும் பொழுது இந்த சகோதரி மேல வல்லமை இறங்கி அவங்க மருமக கட்டிலிருந்து உடைக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கட்டளையிட்டா. எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சில நேரம் சாத்தான் நம்மளை கட்டி வைத்திருப்பான். ஓ ஆமேன். தேவ ஜனமே, நீங்க ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் குமாரத்தியை 18 ஆண்டுகள் பிசாசு கட்டி வைத்திருந்தான், கூனியாக வைத்திருந்தான். ஆபிரகாமின் பிள்ளை தானே, வாரிசு தானே, ஏன் கட்டப்பட்டிருந்தாங்க? பிசாசு. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி, அவன் உங்களை கெட்டி வைக்க, உங்களை ஆமென் தேவனை அறிகிற அறிவில் வளராமல் வைக்க, சத்தியத்தை அறியாமல் வைக்க அவனால் முடியும். நீங்கள் பிசாசுக்கும் இடம் கொடுக்கும் பொழுது அவன் இதை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. தேவ ஜனமே, நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல இந்த கட்டுகள் உடைந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க. நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுதே அநேகருடைய சிந்தனையில் உள்ள கட்டுகள், பிள்ளைகளால் படிக்க முடியல, எழும்ப முடியல, இந்த கட்டுகள் எல்லாம் அசைய ஆரம்பித்து விட்டது. இந்த கட்டுகள் எல்லாம் உடைய ஆரம்பித்து விட்டது. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே, நான் உங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானப்பா. ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ராஜாவின் ஆட்சி வருகையிலே ஓ கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ஆகாய மண்டல விண்மீனா முடிவில்லா காலமோ ஒளி வீசுவேன். ஓ ஆகாய மண்டல விண்மீனாய் முடிவில்லா காலமோ ஒளி வீசுவேன். நீதிமான் நான், நீதிமானார் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்,
இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க சொல்லுங்க, நீதிமான் நான். நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுதே ஒரு பெர்ஃபெக்ட் ஹீலிங், ஒரு பெர்ஃபெக்ட் சுகம் கர்த்தர் உருவாக்குகிறார், கர்த்தர் கொடுக்கிறார். ஓ ராதா ரா பா 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 பா. அப்படி எல்லாரும் சொல்ல சொல்ல உங்க அல்சர் மாறுது. ஓ டயாலிசிஸ் மாறுது. கேன்சர் மேல ஒரு அக்கினி இறங்குது. கேன்சர் கட்டுகள் உடையுது. பில்லி சூனிய ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது. நீங்க வாயை திறந்து சோத்திரம் பண்ண பண்ண உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் வருது. இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் சொல்ல சொல்ல வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. ஓ பினான்சியல் தடை உடையுது. பொருளாதார தடை உடையுது. புதிய பிசினஸ் தொடங்க முடியாத தடைகள் உடையுது. ஒரு வரியை மட்டும் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நீதிமானா நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஓ கர்த்தர் பூட்டுகளை திறக்கிறார், பூட்டுகளை திறக்கிறார். ஆவியில் பார்க்கிறேன், அநேகர் தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அநேகர் ஆவியானவர் தூக்கி கொண்டிருக்கிறார். இது உங்களுடைய எழுப்புதலின் நேரம். நீங்க எழும்புகிற நேரம். இந்த ஆண்டு நீங்க எழும்புவீங்க. புதிய ஆண்டு பிரகாசிப்பீங்க. புதிய ஆண்டு ஜொலிப்பீங்க. எழும்புங்க. கர்த்தர் எழுப்புகிறார். பேதுரு கடல்ல முங்கினாரு, ஆனா திரும்பி எழும்பினாரு. என கர்த்தர் கரம் பிடிச்சாரு. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் கரம் பிடிக்கிறார். திருமணம் நடக்கும், போராட்டம் மாறும். ஓ விசுவாசிங்க, கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் டோர்ஸ் ஓபன் பண்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இந்த வரிகளை சொல்ல சொல்ல சாப கட்டுகள் உடையும். பிசாசுக்கு இடம் கொடுத்த கதவுகள் எல்லாம் பூட்டப்படுகிறது. ஆமென் ஆமென். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான். ஓ thank you Lord. உங்க இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். உங்க இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். உங்க இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். உங்க இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் என் கண்களை, என் காதுகளை, என் ஆவியாத்ம சரீரத்தை கழுவட்டும், முத்திரிக்கட்டும், முத்திரிக்கட்டும். இயேசுவின் இரத்தத்தினால இதுவரை நீங்க கழுவப்படலனா ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசப்பா உங்க இரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லுங்க. ஒருவேளை கழுவப்பட்டீங்கன்னா அறிக்கை பண்ணுங்க, நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஓ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். எந்த சாபமும் என்னை கட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. எந்த பொல்லாத ஆவிகளும் கட்ட முடியாது, எந்த மந்திரங்களும் கட்ட முடியாது. நான் ஜெயிப்பேன், நான் எழும்புவேன், நான் ஓடுவேன், நான் சாதிப்பேன், என் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன் சொல்லுங்க. நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன். இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வருவேன், இந்த சிங்க குகையிலிருந்து வெளியே வருவேன், இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து வெளியே வருவேன், இந்த செங்கடலை தாண்டுவேன், இந்த கோலியத்தை வீழ்த்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? அதை கன்ஃபஸ் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. ஹalleluya. இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆமென் ஆமென். இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட. அவருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு பேருடைய சங்கிலிகளை உடைக்கிறது. ஒவ்வொரு பேருக்காக அவருடைய கரம் கிரியை செய்கிறது. அவருடைய வல்லமை தொட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கணவரை தொடுகிறது, சாப கட்டுகளை தொட்டு கொண்டிருக்கிறது, உடைத்து கொண்டிருக்குது. எல்லா சங்கிலிகளும் அறுக்கப்பட்டு கொண்டிருக்குது. தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஆராதனை ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவை. இந்த சாபங்கள் உடையணும், தலைமுறை போராட்டங்கள் உடையணும். நம்மளை துரத்தி கொண்டு வருகிற நம்ம கண்களுக்கு தெரியாத வில்லி சூனியங்கள், யாகங்கள், போராட்டங்கள் உண்டு, பிசாசனுடைய தந்திரங்கள் உண்டு. அவைகள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே என்று பவுல் சொல்லுகிறாரே. அதை அறிந்து கொண்டு அதை நிர்மூலமாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். எல்லாரும் அப்படி விட்டு கொடுப்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள் ஆண்டவர் கைகளில் உங்களை விட்டு கொடுங்க. அநேகர் விடுதலையா இருக்கீங்க, இனி விடுதலையை பார்ப்பீங்க. ஒவ்வொரு முறையும் பிசாசு உங்களை பயங்காட்டும் பொழுது இப்படி எழும்பி பாடுங்க, வாயால் அறிக்கை பண்ணுங்க. மார்ட்டின் லூத்தர் என்ற தேவ மனுஷன் கிட்ட பிசாசு வந்து பழைய பாவங்களை எல்லாம் சொல்லி சொல்லி பயங்காட்டும் பொழுது அத்தனை பாவங்களையும் ஒரு ஷீட்ல எழுதினாரு.
எழுதிட்டு அங்கே ஒரு சிவப்பு கலர் மை இருந்துச்சு. அந்த மையை அந்த பேப்பரில் அப்படியே உடைச்சி அந்த சிவப்பு மை ஒவ்வொரு எழுத்தையும் அப்படியே அழித்து கீழே போகிறது போல போய் கொண்டு இருக்கும் பொழுது பிசாசை பார்த்து சொன்னார், நீ இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறது போல கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினதுல இத்தனை பாவங்களும் கழுவப்பட்டது என்று அறிக்கை பண்ணினார். அறிக்கை பண்ணின பொழுது அவனால் நிற்க முடியவில்லை. இயேசு கழுவுனது உண்மைதான். ஓ தேவச்சனமே, உங்களுக்காக இயேசு மரித்தது உண்மைதான். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே நடக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள விடுதலை வந்திருக்கிறது, சாப கட்டுகள்ல இருந்து விடுதலை வந்திருக்கிறது, இனிமை நடக்காதது நடக்கும், பல ஆண்டுகள் தடைப்பட்டது நடக்கும். தேவச்சரமே, கெதரேனே தேசத்துல ஒருவனை பிசாசு மோசமாக பிடித்து வைத்திருந்தான். லேகியோன் என்ற பிசாசு அவன் மேல இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல ஒரு ஊழியம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ உன் மக்கள் மத்தியில போன்னு சொன்ன பொழுது அவன் தெக்கப்போலியா தேசம் எல்லாம் போனானா. கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் சங்கமிக்கிற இடம் தான் தெக்கப்போலியான்னு ஹிஸ்டரி சொல்லுது. he was a revival preacher, he touched lakhs of soul. பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் தொட்டாராம். பல இடங்கள்ல போய் தேவனுக்காக ஊழியங்களை செய்தாராம். அதான் இயேசு சொன்னாரு, மகனே நீ ஏன் கூட வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உன் மேல இப்ப இறங்கி இருக்கிற வல்லமை இருக்கு. நீ இப்ப புது ஆடை போட்டிருக்கிறியே, இப்ப நீ தெளிந்த புத்தி இருக்கிறியே, இது உன்னால் உண்டானதல்ல, இது பரலோகத்தில் இருந்து உண்டானது. நீ என் கூட இல்லாட்டியும் நீ தப்பித்துக் கொள்வ, ஏன்னா உன் மேல ஆவியான ஒரு பலமா இறங்கி இருக்கிறார். நீ போ சாட்சியா வாழுன்னு சொன்னான். ஏன் தெரியுமா தேவச்சனமே, பிசாசு எங்கேயாவது விடுதலையா பார்த்துட்டானா அந்த குடும்பத்தை அட்டாக் பண்ணுவான். உங்க வீட்டில் ஒரு பிள்ளை வடிக்கவே மாட்டேங்குதுன்னா அந்த பிள்ளைக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஏன்னா அது தேவனுடைய பிள்ளையா இருக்கும். பிசாசு அந்த புத்தி மண்டலத்தை கட்டி வச்சிருப்பான். உங்க கணவர் ரொம்ப போராடுறாருன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க கணவர் மேல தேவ திட்டம் இருக்கும். பிசாசு போராடுவான். நல்லா யோசித்து பாருங்க, இயேசுநாதர் பிறக்கும் பொழுதே அந்த பிறப்பின் சமயத்தில் ஏகப்பட்ட சின்ன பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். ஏன்னா பிசாசுக்கு தெரியல ஏது அந்த குழந்தைன்னு தெரியல, அதனால எல்லா குழந்தையும் வெட்டி போட்டான். மோசே பிறக்கும் பொழுது பாருங்க, தேவ திட்டம் வருகிறது என்று சொல்லி எல்லா பிள்ளைகளையும் கொண்டான். ஆனா கொல்ல வேண்டிய பிள்ளையை மிஸ் பண்ணிட்டான். ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் போராட்டத்தை தான் பார்க்குறீங்களே தவிர அந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற எழுப்புதலை நீங்கள் பார்க்கல. ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த எழுப்புதலை பெற்றுட்டீங்கன்னா உங்கள் கணவர் ஒரு ஊழியக்காரனாக மாறலாம், உங்கள் கணவர் ஒரு தீர்க்கதரிசியாக மாறலாம், உங்கள் கணவர் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக மாறலாம். பட் அதை ஜெயிக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டியை தான் இன்னைக்கு ஆண்டர்கிட்ட கேளுங்க. நம்ம ஊரில் உள்ள எல்லா ஆத்மாவும் ஆதாயப்படுத்தலான்னு நினைப்போம், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கணவரை ஆதாயப்படுத்த நம்ம கஷ்டப்படுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சின்ன டாஸ்க் அடுத்த வருஷமோ இந்த வருஷம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கப்பா, நான் அவங்களுக்காக திறப்பில் நிற்க போகிறேன், நான் அவங்களுக்காக செபிக்க போகிறேன் பாரு. ஒரு டாஸ்க் எடுத்து பாருங்களேன். ஒருவேளை உங்கள் கோல் ஜெயித்துட்டுனா ஒரு தேவ மனுஷன் எழும்புவா, ஒரு தேவ மனுஷி எழும்புவா, ஒரு தேவ பிள்ளை எழும்புவோம். தேவனுக்காக சாதிக்கிறவங்களை பிசாசு கட்டி வைப்பது உண்டு. அதனால தேவ ஜனமே, இவர்களால தான் என் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதுதான் உங்க ஊற்றா இருக்கும். உங்க ஊற்று எங்கேயும் அங்க பிரச்சனை இருக்கும் தேவ ஜனமே. உங்க ஊற்று கிட்ட பிசாசு போட மாட்டான். பாருங்க தேவ ஜனமே, இந்த ஈசாக்கு கிணறை வெட்டுகிறார். முதல்ல பாருங்க ஜனங்கள் போராட்டம் பண்றாங்க, ஏன்னா கிணறு வெட்டி அதுல ஒரு ஊற்று வர வேண்டியது உண்மை. அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏசைக்கு வருது, அதோடு விட்டுட்டாங்களான்னு பார்த்தீங்களா? விடலை, தொடருது ஃபைட்டு. அது சித்தனா. இப்போவும் சோர்ந்து போகல, திரும்பியும் ஜெபிக்கிறாரு, திரும்பியும் வேலையை பார்க்குறாரு. அப்போ ஒரு ரெகோபோத் உண்டாச்சு. எங்க தேவ சித்தமோ அங்க டார்கெட் பிசாஸ் பண்ணுவோம், அங்க அடி உழும், அங்க போராட்டம் வரும், அங்க ஃபெயிலியர் வரும். இப்போ ஆண்டு சொல்றாரு, நீங்க அட்டாக்குள்ள இருக்கிறீங்களா, போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களா, பிசாசினால் தாக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க பாவம் செய்ததுனால் மட்டுமல்ல, உங்க மேல இருக்கிற ஒரு பெரிய அழைப்பு. ஒருவேளை சின்ன சின்ன பாவங்கள் வந்து போயிருக்கலாம் தேவ ஜனமே, அதனால மட்டுமல்ல உங்களுக்கு வந்த போராட்டம், உங்க மேல உள்ள அழைப்பு. எல்லாரும் சிம்சோனை பார்க்கும் பொழுது பாவின்னு சொல்லுவாங்க, அவர் பாவம் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனா புரியல அவங்களுக்கு, அவன் மேல இருந்த அழைப்பு பயங்கரமா இருந்ததுனால அந்த அழைப்பை திருட தான் அந்த பாவம் வந்துச்சு. அப்போ சொல்ல போனா பாவத்தினால பிரச்சனை வரல, அழைப்புனால பிரச்சனை வந்திருக்கு. இந்த அழைப்பை சுமக்கிறதுக்கு பிசாசு கொண்டு வந்த சதிதான் அந்த பாவ போராட்டம்.
இன்னைக்கு சில பாவத்தில் விழுந்திருக்கிறேன் பயந்து போய் அநேகர் இருப்பாங்க. ஆண்டு சொல்லுகிறார், உங்க மேல உள்ள அழைப்பு பயங்கரமா இருக்கிறதுனால யோசேப்பை பாருங்கள், அவனுடைய வஸ்திரத்தை பிசாசு உருவுகிறான். தேவ ஜனமே, உங்க அழைப்பு பயங்கரமா இருக்கும் பொழுது பிசாசு அனுப்பி விடுற ஆயுதம் அது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். ஏன்னா நம்ம அழைப்பை கண்ட பிசாசு நம்மளை இன்னைக்கு அட்டாக்ல வைத்திருப்பான். அதனாலதான் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளையோ உங்க பெண் பிள்ளையோ உங்க வாலிப பிள்ளையோ முரட்டாட்டம் பண்றாங்களா, அது தேவனுடைய கருவியாக இருக்கும். அவங்கள வணைகிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு சாமுவேல் எழும்புறதுக்கு ஒரு அன்னாளுடைய ஜெபம் தேவைப்பட்டது. ஒரு தீர்க்கதரிசி எழும்பணும்னா ஒரு ஜெபம் தேவைப்படும். அதனால இன்னைக்கு தேவ ஜனமே நம்மளை ஒப்பு கொடுப்போமா? பாருங்க, யோனாவுக்கு ஜெபிக்க யாருமே இல்லை. அதனால பாருங்க, அவருக்கு வந்த பாடுகளை பாருங்க. சிம்சோனை பாருங்க, அவங்க அம்மா பெத்தாங்க, அவங்க அழைப்பை தெரிந்து கொண்டாங்க. ஆனா அவனுக்காக ஜெபித்தாங்களான்னு பார்த்தா நமக்கு தெரியாது. அதனால ஜெப சப்போர்ட் இல்லாம பிள்ளைகள் வளர்ந்துக்கிட மாட்டாங்க. ஜெப சப்போர்ட் இல்லாம உங்க கணவர் ரட்சிக்கப்பட முடியாது. ஒவ்வொரு நேரம் அவங்க உடைக்கப்படும் பொழுது அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு மதர் தெரேசாவா மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது தேவ ஜனமே. மதர் தெரேசா நான் ஏன் சொல்றேன், அன்பை காட்டுகிற ஒரு நபர் உண்டு. அந்த நபர் நீங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த எழுப்புதலை கொண்டு வருவார். அதே போல நீங்க ஒரு கணவரா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் ஒரே போராட்டம், உங்க மனைவியினால் போராட்டம்னா கர்த்தர் பாருங்களேன், அந்த யோசேப்பை பாருங்கள், மரியாளுடைய ஹஸ்பண்ட் சாந்தமா இருந்து அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணார். உங்களை அப்படி அழைக்கிறார் சாதமான மனிதனாக. பாருங்கள், ஆமேன், அன்னாள் ஆமேன் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முடியாம ஆமேன் அவங்க கர்ப்பம் தடைப்பட்டிருந்த பொழுது ஆமேன் அவருடைய கனவை அவங்கள அன்பா வச்சிருந்தாங்க. இதே போல தேவ ஜனமே, ஒரு நபர் அன்பா இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் எழுப்புதல் வர்றதுக்கு தாமதமாகும். உங்க குடும்பத்தில் எழுப்புதல் வரணும்னா யாரோ ஒருவரை கர்த்தர் தொட்டு இருப்பார். நீங்க யோசித்து பாருங்கள், ஒரு நபரை தொடாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக தொட்டு இருப்பார். அவங்க மூலமா அந்த ஊற்று உள்ள பாயும். அந்த ஒரு நபருக்காக தான் இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. ஏன் தெரியுமா? அந்த நபர் தன்னை ஒப்பு கொடுத்தால் போதும். அந்த நபர் தன்னை கர்த்தர் கைகளில் ஒப்பு கொடுத்தால் அந்த நபர் மூலமா கர்த்தர் ஒரு தேசத்தை அசைப்பார். பாருங்கள், வேதத்தில் சமாரியான ஒரு ஸ்திரீ, அந்த பட்டணத்தை சார்ந்த ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அவர்களுக்கு 5 திருமணமாய் 6வது திருமணத்திலையும் அவர்கள் வாழ்க்கையில போராட்டம் தான். அப்ப ஆண்டவர் அவ்வளோ போராட்டத்தில் இருந்து சகோதரியை தொட்டார். ஏன் இந்த போராட்டம் நம்ம யோசித்து இருக்கலாம். அவளை கொண்டு ஒரு கிராமமே ரட்சிக்கப்பட்டது. ஒரு கூட்டம் மக்களை இயேசுகிட்ட கொண்டு வந்தாள். நம்ம வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை இயேசு தொட விரும்புகிறார். உங்கள் சிந்தனையை கடந்து உங்களை தொடுகிறார். நீங்கள் அவர் யார் என்பதை ருசித்து கொண்டு சிலரை கொண்டு வர போறீங்க, சிலரை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் பண்ண போறீங்க. அதனாலதான் போராட்டம். இந்த போராட்டத்தில் சொந்து போகாதீங்க. எழும்பி போராட்டத்தை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கடல்ல சால்மோன் ஒரு மீன் உண்டு. எல்லா மீனும் கடல் அடிக்கிற புயல்லையும் கடல் இழுக்கிற திசையிலையும் அலைகள் போற திசையிலையும் எல்லா மீன்களும் போகும்பொழுது இந்த சால்மோன் மீன் சொல்லுகிற அந்த ஒரு மீன் மட்டும் எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா உலகத்தானும் உலக மக்களும் போராட்டத்தோடு போராட்டமாக அலை இழுத்துட்டு போற வேகத்துல போகும் பொழுது நீங்கள் ஒருவர் மட்டும் கர்த்தர் சொல்லுகிறார், அலையை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு கூப்பிடும் பொழுது பிசாசோடு போவார்கள், உலகம் கூப்பிடும் பொழுது உலகத்தோடு ஒத்து போவார்கள். ஆனால் நீங்களோ இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ ஜனமே, அதை எதிர்த்து நிற்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? இந்த ஆராதனை அதற்காக தான் ஆண்டவர் செய்தார். அதனால தான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு ஆள் ஆண்டவருக்கு தேவை. உங்களை கொண்டு சாதிப்பார். அவர் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார், கைவிடவே மாட்டார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் கைவிட்டுட்டார் நினைக்கிறீங்களா? அங்க தாவீதுக்கு சில விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அவன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது துதித்து கொண்டிருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். தேவ ஜனமே, அங்க வந்த கரடிகளையும் சிங்கங்களையும் அடித்து அவன் யுத்தத்தில் மறைமுகமாக பலப்பட்டு கொண்டிருந்தான். தேவ ஜனமே, இன்னைக்கு ஏதோ ஒரு கம்பெனியில சின்ன வருமானத்துல வேலையில இருக்கலாம். ஒருவேளை வேலையே இல்லாம, ஒருவேளை ஊழியமே இல்லாம உங்களை தனித்த அனுபவத்தில் ஆண்டு நடத்துறாருன்னா, யாக்கோபு போல தனிமையா நடத்துகிறாரு. ஆனா அந்த பாதையின் முடிவில் உங்க ஊற்று இருக்குது. யாக்கோபு தொடங்கின பாதையில அம்மா அப்பா கூட அரவணைப்புல இருந்தான். அந்த பாதையின் பயணத்துல கர்த்தரோடு இருந்தான். அந்த பாதையின் முடிவில் அவன் மாமா வீட்டுக்கு போகிறான். அங்க அவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பியும் தனிமையின் பாதை, அங்கேயும் கர்த்தரோடு
நம்மோடு இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பெல்லாம் மனுஷன் நம்மளை விட்டு மறைகிறானோ, எப்பொழுதெல்லாம் தனிமை வருகிறதோ, அப்பொழுது பரலோகம் திறக்குது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இதற்காக தான் தனிமையில் நடத்துகிறார். சிங்க கபில யாரும் இல்ல, சிங்கங்கள் மட்டுமே. அங்க கர்த்தர் இருந்தா. எந்த இடத்துலலாம் மனுஷ உதவி இல்லாமல் தண்ணீர் இல்லாம தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அங்க கர்த்தர் இறங்குவார். வேதத்துல எந்த இடத்துல தான் தேவ ஜனங்கள் தனிமையில விடப்பட்டாங்களோ, அங்க கர்த்தர் இறங்கினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தனிமையில இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, you will see God. நீங்கள் கர்த்தரை பார்ப்பீர்கள். அவர் யார் மூலமானாலும் வரலாம், எது மூலமானாலும் வரலாம், ஆனால் வருவார். உங்களுக்காக வருவார். யுத்தத்தில் வருவார். ஜெயத்தை தருவார். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்குது. ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. தேவஜனமே, இருக்கிற இடத்துல அப்படியே 2 நிமிஷம் ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, இந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து நான் எழும்பி பிரகாசிக்கணும். ஒரு பெர்ஃபெக்ட் மேனா, ஒரு பெர்ஃபெக்ட் உமனா நான் எழும்பணும். ஆண்டவரே, ஒரு வாலிபனா நான் எழும்பி பிரகாசிக்கணும். அப்பா, உலகம் சுயம் பிசாசை காலின் கீழ் அடக்கினவனாக நான் எழும்பணும்னு எத்தனை பேர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? அப்படியே எல்லாரும் ஜெபிக்கலாமே. முதியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், யாரா இருந்தாலும் இந்த பிரேயர்ல யார் அட்டெண்ட் பண்ணாலும் கேளுங்க. ஆண்டவரே, ஐ வாண்ட் ரைஸ். நான் எழும்பி நடக்கணும். அப்பா, நான் எழும்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கணும். ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை செவிடாவோ குருடாவோ சப்பாடியாவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? எழும்பி நடக்கணும். அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஜெபம். இந்த அருமையான பாயிண்ட்டுக்காக எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கிறதுக்காக ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி, ஆமென், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற நீங்க எல்லாரும் ஜெபிக்கலாமே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. அருமையான இந்த வேலைக்காக உம்முடைய பாதபீடியில வருகிறோம் கர்த்தாவே. சப்பா, ஆண்டவரே சப்பா, எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. தூசியை உதறி விட்டு நாங்கள் எழும்ப எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. தூசியிலே வாழ்ந்த காலங்கள் போதும் ஆண்டவரே. அழுக்கிலே இருந்ததான காலங்கள் போதும் ஆண்டவரே சப்பா. பழையதே நினைத்து நினைத்து துவண்டதான காலங்கள் போதும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறதான சிறியவர்கள், வாலிபர்கள் கர்த்தாவே சப்பா, இளம் வயதுள்ளவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் எழுப்புவீராக ராஜா. ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே, உம்முடைய ஒளி அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவர்களை சிந்திக்காமல் ஆண்டவரே சப்பா, உம்முடைய முகத்தை மாத்திரமே நோக்கி கொண்டு உமக்காக எழும்ப, உமக்காக வைராக்கியமாக எழும்ப கிருபை செய்வீராக ராஜா. ஒரு தெபோராளை போல அவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு எஸ்தரை போல எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு பவுலை போல எழும்பட்டும் ஆண்டவரே. தானியேலை போல எழும்பட்டும் ஆண்டவரே சப்பா. அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் கட்டுகளிலிருந்து அவர்கள் எழும்பட்டும் கர்த்தாவே சப்பா. ஆண்டவரே, சிறைப்பிடிக்க நினைத்தவன் சிறைப்பட்டு போவானாக ராஜா. ஆண்டவரே, அவருடைய காரியங்களிலிருந்து அவர்கள் எழும்புவார்களாக ராஜா. சோர்வின் மத்தியில் இருந்து அவர்கள் எழும்புவார்களாக தகப்பனே. கடனில் இருந்து அவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. எசப்பா, எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் ஆண்டவரே, தலைமுறைகளை குறித்ததான கவலைகளில் இருந்தும் எல்லாவற்றிலும் இருந்து அவர்கள் எழும்பி உமக்காக எழும்ப, உமக்காக ஓட, உமக்காக காரியங்களை செய்ய அவர்களை பலப்படுத்துவீராக ராஜா. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர் நீர்தான ஆண்டவரே. சத்துவம் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர்கள் நீர்தானப்பா ஆண்டவரே. அவர்கள் கழுகளை போல எழும்பி ஓட, கழுகளை போல எழும்பி பறக்க அவர்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் உமக்காக எழும்ப ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துங்க, நீர் எழுப்புவீராக ராஜா. ஆண்டவரே சப்ப, இங்கே வந்திருக்கிற ஒருவரும் ஆண்டவரே சோர்ந்து துவண்டு போகாதபடிக்கு உமக்காக எழும்ப, உமக்காக வைராக்கியமாக நிற்க அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவர், அவர்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் முடிவு வரைபட்டும் கர்த்தாவே சப்பா. அவர்கள் வாழ்க்கையில் வந்ததான குறைவுகள் எல்லாம் அப்படியே முடிவு வரட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய துவக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவீராக ராஜா. கர்த்தர், எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க, இன்னும் அதிகமாக எழும்ப கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டதுக்காக சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உங்க குடும்பத்துல எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க எழும்ப போறீங்க. இதற்காக தான் ஆண்டவர் இந்த ஜெபத்துல உங்களை பங்கேற்க வைத்தாரு. நம்ம யோசிக்கிறோம் நம்ம கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கிறோன்னு. ஆனா உண்மையை சொன்னா கர்த்தர் தான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா உங்களால தான் அசைவை அவர் உருவாக்க முடியும். அவர் எதை செய்யணும்னு நினைத்தாலும் குடும்பத்துல ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாரு. அந்த நபர் நீங்க தான்.
இந்த வார்த்தை உங்க காதுல வருதுன்னா நீங்க தான் அந்த நபர், உங்களால தான் அந்த எழுப்புதல். நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. கர்த்தர் என்னைக்குமே ஒரு காரியத்தை தவறா செய்ய மாட்டார். God will never miss his point. We should not miss our point. நம்ம சார்பில் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்துடவே கூடாது. தேவச்சனமே, கர்த்தர் எப்பொழுதுமே பெர்ஃபெக்டானவர். அவர் எல்லாம் தரணும்னு ஆயத்தமா இருப்பார். பட் நம்ம ஜெபத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்துல கோட்டை விட்டு சோர்ந்து போய் விட்டுறக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அதனால் தேவ ஜனங்களை நம்ம ஒரு மனமாக இருந்து உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆடி, தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் உங்கள் குடும்பத்தில் ஒரு மனமாக இருந்து நீங்கள் தான் அந்த நபர்னு அறிந்து கொண்டு நீங்கள் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். கர்த்தர் கிதியோனை அழைத்தார், ஒரு எழுப்புதலை கொடுத்தார். கிதியோன் கேட்டார், ஆண்டவரே எங்கள் நாட்களில் இப்படி நடக்குமா? எங்கள் முன்னோர் காலத்தில் நடந்துச்சு, ஏன் நாட்களில் நடக்குமான்னு கேட்ட பொழுது, உன் காலத்திலேயே அது நடக்கும். முன்னோர் காலத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது உண்மைதான், ஆனால் இப்போ நடக்குமா? இப்பவும் நடக்கும். தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம் அதுதான். ஆமீன். இந்த சவுல் ஆமீன் ஒரு ராஜாவா மாறுகிறதற்கு முன்னாடி அவர் கழுதையை தேடி கொண்டிருந்தார், ஆனா கர்த்தர் சவுலை தேடி கொண்டிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேடுகிறார். நீங்க நினைப்பீங்க என் நிலைமை இப்படி இருக்குது, கிதியோன் நிலைமை அப்படிதான் இருந்துச்சு, ஆனா இதே போல உங்க நிலைமை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் God is still searching for you. இந்த பிரச்சனையில தான் அவர் உங்களை பிடித்துக் கொள்ள முடிகிறது. உங்கள் மூலமா ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. தேவச்சனமே, எப்படி நம்ம அந்த பரம அழைப்பினுடைய ஞானத்தை, இந்த பாக்கியத்தை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு சாத்தான் என்ன செய்கிறான்னா, சில மதியினத்தை கொடுக்குறான். நம்ம லைஃப்பில் இந்த மதியினம் எப்பொழுதுமே என்ன செஞ்சிருது, முந்திக்கிடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானமாக இருக்க விரும்புகிறார். வேதத்தில் பாருங்கள், இந்த 10 கன்னிகைகளை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 25 அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, விளக்குகளை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்களாம், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாம். ஸோ நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தெய்வச்சனமே, இதில் புத்தி உள்ளவங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படின்னா என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொன்னால் நம்ம எல்லாரும் நினைப்போம், ஆண்டவர் எல்லாரையும் அழைச்சிட்டு சிலருக்கு மட்டும் ஏன் பரலோகத்தை கொடுக்காரு நம்ம நினைப்போம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா who was eligible, who was ready, who was well prepared, அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ ஆண்டவர் 10 பேரில் அந்த 10 பேரையும் அழைச்சிருக்கிறாரு. ஆனால் 5 பேரையும் டீசெலக்ட் ஆனதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, அவர்களுடைய மதியினம். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஃபோக்கஸ் கர்த்தர் மேலாம் இல்லாமல் போயிருக்கலாம். கர்த்தரை தான் தேடிக்கொண்டு இருப்போம், ஆனால் மதியினமாக தேடுவோம். இந்த பாருங்க, 10 பேர் வந்தாங்க, கர்த்தரை தேடி தான் வந்தாங்க, மணவாளனை தேடி தான் வந்தாங்க. கையில் விளக்கு இருந்துச்சு, அப்படின்னு என்ன, கையில் வேதம் இருக்குது. ஆனால் அந்த வேதத்தின்படி கீழ்ப்படுகிற ஒரு ஜீவியம் இல்லை. சுதேவ ஜனமே, நம்ம கையில் வேதம் இருக்கலாம், நம்ம நாவல அந்நிய பாஷை இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், இதுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் கிலோமீட்டர் கணக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம அபிஷேகம் பெற்றதுனால நம்ம கீழ்ப்படிவோன்னு சொல்ல முடியாது. கீழ்ப்படிதல் அவர் ஃப்ரீ வில், நம்மளுடைய சொந்த விருப்பம், சுய சித்தம். பாருங்களேன், ஆதாம் ஏவாள் அருமையாக உருவாக்கப்பட்டு அந்த தோட்டத்தில் வைக்கப்பட்ட பொழுது, எல்லாம் இருந்த பொழுது, மகிமையின் வஸ்திரம் அவங்க கூட இருந்த பொழுது, நித்திய ஜீவனே எல்லாம் அவங்க கிட்ட இருந்த பொழுது, அவங்களுடைய ஃப்ரீ வில்லை பிசாசு தவறாக உபயோகப்படுத்தினான். அதனால உங்களுடைய சுய சித்தத்தை நீங்கள் தேவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம் 25 1வது வசனத்தை. அப்பொழுது மத்தேயு 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். தேவச்சனமே, இதில் தூங்கினவர்கள்னு பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனும் இருக்குது. அதான் உள்ளே போகிறதை பார்க்கும் பொழுது புத்தி உள்ளவர்களும் போகிறாங்க, புத்தி இல்லாதவர்களும் போகிறாங்க. புத்தி உள்ளவர்கள் யாருன்னா, அவங்களுடைய காரியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தவங்க, விளக்கை எடுத்தால் எண்ணெயை எடுக்கணும்னு சொல்கிற ஞானம் உடையவர்கள். ஸோ தேவச்சனமே, நம்ம இந்த காலத்தில் இந்த ஞானம் இல்லாத விஷயம் நமக்கு நிறைய நடக்கும். ரோட்டில் போகும்போது பர்ஸை விட்டுட்டு போயிடுவாங்க, லைசன்ஸ் இல்லாமல் ஆயிரும். ஆனால் தேவச்சனமே, இது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை, இது வாழ்க்கைக்கு தேவையான விஷயம்.
இந்த உலக விஷயங்கள் கூட நம்ம திரும்பி வந்து எடுத்துக்கலாம். ஆனால் பரலோக விஷயம் அப்படி கிடையாது. ஒரே ஒருக்கா வாழ்கிறது, ஒரே ஒருக்கா மரிக்கிறது, ஒரே ஒருக்கா உயிரோடு எழும்புறது. இதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை. ஒருக்கா பிறக்கணும், ஒருக்கா மரிக்கணும், ஒருக்கா நியாய தீர்ப்பு. இன்னைக்கு உலகம் சொல்லும் 10 ஜென்மம் 7 ஜென்மம், அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கையில் ஒரே ஒருக்கா மறுபடி பிறக்கக்கூடிய வாய்ப்பை இயேசு தருகிறார். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா யோசித்து பாருங்க. 5 வருஷம் ஓடுறது தெரியாது, 10 வருஷம் போகிறது தெரியாது. இன்னைக்கு கண்ணை மூடி திறப்பீங்க, 10 வருஷம் போயிருக்கும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்கள் வளர்ந்து ஒரு நபராக இருக்கிறீங்க. ஆனால் இப்போ தான் நீங்கள் ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தது போல ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இப்போ தானப்பா நான் நண்பர்களோடு ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தேன், என் வாலிப வயசு இப்போ தானே வந்துச்சு, அதுக்குள்ளே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, அதுக்குள்ளே நான் வயசாகி விட்டேனே. தேவஜனமே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளாடி வயதாகி விடுவோம். நாட்கள் உருண்டு ஓடுகிறது நமக்கு தெரியாது. இந்த வேகமான நாட்கள் போகிற இந்த காலத்தில் ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயினை போல, ஒரு ஏரோப்ளைனை போல, ஒரு ராக்கெட்டை போல வேகமாக, ஒரு மெழுகை போல கரைந்து போகிற இந்த வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டத்தை செய்வது தான் நம்மளுடைய பெரிய நோக்கமாக இருக்கிறது. பாருங்க, இப்போ இதில் 2 பேரும் தூங்குனாங்க. அசதி, ஞானக்குறைவு எல்லாருக்கும் வரும். ஆனால் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது. தேவச்சனமே, ஆமேன், மறந்து போகலாம். இப்போ பாருங்கள், 2 பேருக்கும் தூக்கம் வந்துட்டு, நல்லவங்களுக்கும் தூக்கம் வந்துட்டு, புத்தி உள்ளவங்களுக்கும் தூக்கம் வந்துட்டு, கெட்டவங்களாகிய ஞானம் இல்லாதவங்களுக்கும் என்ன வந்துட்டு, தூக்கம் வந்துட்டு. கெட்டவங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர்கள் ஞானம் இல்லாமல் இருந்ததுனால மிஸ் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா? ஸோ 2 பேருக்கும் தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கத்தை கூட யாரும் தவறாக சொல்லவில்லை. நம்ம வாழ்க்கையில் சில மறதிகள் வரலாம், ஆனால் மேலான மறதி வரக்கூடாது. அந்த மேலான மறதி தான் வசனத்துக்கு ஏற்றபடி வாழாமல் போகிறது, வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் போகிறது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம். நிறைய பேர் வசனத்தை நிறைய கேட்பாங்க, ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால ரிசல்ட் இருக்காது. சிலவங்க இந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாயிரும், அந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாயிரும் சொல்லிட்டு அவங்க வியாதிக்காக நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை போவாங்க. பட் மாத்திரையை வாங்கிட்டு வந்துட்டு மாத்திரையை சிலவங்க கரெக்டாக போட்டுருவாங்க, சிலர் போடவே மாட்டாங்க. சிலர் கரெக்டாக போட்டாலும் ரிசல்ட் இருக்காது. காரணம், சில பத்தியங்களை டாக்டர் எடுக்க சொல்லியிருப்பார், அந்த பத்தியங்களை அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதை தான் நம்ம கவனிக்கணும். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அல்ல, அவங்க சொல்கிறத கேட்குறது தான் விஷயம். இதே போல் நிறைய ஊழியர்களை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருப்போம், அவங்க இப்படி இவங்க இப்படி. பட் ஆனால் வசனம் ஒரே வசனம் தான், ஒரே ஆவியானவர் தான். அவங்க சொல்லியும் நம்ம வசனத்தை தான் கேட்க போகிறோம், நம்ம வாசித்தாலும் வசனத்தை தான் கேட்க போகிறோம். பட் ஆனால் என்ன, கீழ்ப்படுகிறது தான் விஷயம். வாசிக்கலாம் இப்போ 6வது வசனத்தை. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. தேவச்சனமே, ஒரு டைம் வருது, அதுக்கு பிறகு அவங்களால தப்பிக்கவே முடியலை. இன்னைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், நம்ம ஞானமாக இருக்க நம்மளை அழைக்கிறார். கொஞ்ச காலம்தான், கொஞ்ச கால வாழ்க்கை. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆயுசு நாள் குறைவாக கூட இருக்கலாம். 60 வயசாக இருக்கலாம், 45 வயசாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. சில நேரம் 80 வயசாக இருக்கலாம். நம்ம பிறந்த நாள் நமக்கு தெரியும், ஆனால் நம்மளுடைய முடிவின் நாள் நமக்கு தெரியாது. என்னைக்குனாலும் நம்ம வாழ்க்கை முடியும் பொழுது, இன்னைக்கு நம்ம தேவ சித்தத்தை செய்யணும்னு நினைத்தால் நம்ம பாக்கியவான்கள். ஒரு தேவ மனிதன் சொல்வார், live like that, this is your last day. இன்னைக்கு தான் உன் கடைசி நாளில் நீ எப்படி வாழ்வியோ அப்படி ஒவ்வொரு நாளும் வாழணும் என்று சொல்வார். காரணம் என்னவென்றால் தேவச்சனமே, இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாள்னு ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது, என்னைக்கு நம்ம கடைசி நாள் வந்தாலும் நம்ம தப்பித்துக் கொள்வோம். இன்னைக்கு தான் கடைசி நாளில் நம்ம என்ன செய்வோம், ஞானமாக என்ன செய்வோம், உங்கள் குடும்பத்துக்குள்ள விஷயத்தை செய்வோம், உங்கள் ரட்சிப்புக்குள்ள விஷயத்தை செய்வீங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற விஷயத்தை செய்வீங்க, ஞானமாக இருப்பீங்க, எல்லா கசப்பையும் மன்னிப்பீங்க. தேவச்சனமே, கடைசி நாள் என்னைக்கு வரும் தெரியாததுனால என்றைக்குமே கடைசி நாள் மாதிரி பயபக்தியோடு வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஞானமாக இருக்க விரும்ப நம்மளை அழைக்கிறார். தேவ ஜனங்கள் மிஸ் பண்ணுறதே இந்த ஞானத்தை தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் இந்த உபாச ஜெபத்தில், ஆண்டவர் இந்த ஞானத்தை தாருங்க, என் குடும்பத்தில் இதை தாருங்க. நாங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தும் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அநேக விளக்கம் கொடுப்பாங்க. இந்த விளக்குக்கும் என்னைக்கும் அநேக விளக்கம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதன் மூலமாக சொல்கிறது என்ன தெரியுமா, ஏதோ ஒன்றை மறந்து போகிறாங்க. அது கர்த்தருக்கு தேவையான விஷயத்தை மறந்து போகிறாங்க. கர்த்தருக்கு தேவையான விஷயமே நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் அவரை நேசிக்கிறீங்கன்னு அவர் எப்படி கண்டுபிடிப்பார்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத வச்சு தான் கண்டுபிடிப்பார்.
ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க, இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை பெற்ற தாயினுடைய கற்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது இயேசு சொல்கிறாரு, அதை காட்டிலும் வேத வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசு சொன்னார். ஸோ தேவச்சனமே, இந்த உலகத்தில் பெரிய பெரிய விஷயம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவங்க தான் பெரிய நபர்னு இயேசுனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அதே இயேசு தான் யோவான்ல சொல்லுகிறாரு, என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவங்க தான் என்னை நேசிக்கிறாங்க. சும்மா ஹைலி அனாயிண்டட், நான் ரொம்ப ரசிப்புல, நான் பெரிய ஆளு, நான் அது செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் தாங்குறேன், எதை செஞ்சாலும் தேவச்சனமே அதெல்லாம் ஒரு பாகம். மற்றொரு பாகம் இருக்குது. அந்த பாகத்தில் நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நம்ம வேதத்தை கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம காணிக்க கொடுக்கும் பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் உலகம் அங்கீகரித்துட்டு, ஆனால் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட விரும்பிட்டு இருப்பார், அதை செய்து பாருங்க. உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்க. நிறைய நேரம் நிறைய பேர் ஆண்டவர் சொல்றதை செய்யாம மற்ற எல்லாத்தையும் செய்வாங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் அப்பா வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இதை விட்டுட்டு, ஆண்டவரே நான் இதை மட்டும் செய்யாமல் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் செஞ்சிடறேன்ப்பா, என் அப்பா வீட்டில் இருந்துக்கிறேன், ஆனால் நீங்கள் காட்டுற தேசத்துக்கு போகிறேன், இடையில நான் இங்கே வந்துட்டு நான் போய்கிடுறேன், எல்லா விஷயத்தையும் வெளியெடுத்துட்டு வர என்னால் முடியலப்பான்னு சொன்னீங்கன்னா தேவன் உங்களை நடத்தவே முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பாதை வச்சிருப்பார், அதில் வான்னு சொல்லிட்டாருன்னா வந்துருங்க. ஸோ சில நேரம் சிலர் ஆண்டவர் சில ஊர்லேருந்து வெளியே கொண்டு வருவார், சில கம்பெனியிலேருந்து வெளியே கொண்டு வருவார், சில ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து வெளியே கொண்டு வருவார். சில சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆசையாக லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், அதை வெட்டு, உன் வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். உலகத்தோடு ஒட்டி வாழ முடியாது, உலகத்தை வெட்டி தான் வாழ முடியும். சில உலக விஷயங்கள் உள்ளே வந்துட்டுனா வசனம் சொல்லுது, கொஞ்சம் புளித்த மாவு எல்லா நல்ல மாவையும் புளித்து போக பண்ணும். அப்படி என்றால் என்ன? தெய்வச்சனமே, இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், ஆனாலும் இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ முடியாது. உலகத்தில் எல்லார்ட்டையும் நம்ம அன்பாக இருக்கலாம், ஆனால் ஐக்கியமாக இருக்க முடியாது. ஸோ தேவஜனங்கள் இதை உணர்ந்து நம்ம தெளிவாக இருந்தால் நம்ம அழைப்பு யாராலையும் கரைப்படாது என்று ஆவியானவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த அழைப்புக்கு அவங்கள விட்டு கொடுப்பீங்க? ஆண்டவரே, என்ன நீங்கள் ஸ்பெஷலாக அழைத்திருக்கிறீங்கப்பா. உலகம் காணுகிறபடி நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஸ்டாரை கட்டலாம், சீரியல் லைட்டு போடலாம், நான் ஞானஸ்தானம் எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க, உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படி அழைச்சிருக்கிறீங்க. அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்பீங்க? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல செபிக்கலாமே. அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளையில் இந்த உபாச செபத்தில் ஏசப்பா, நீங்கள் எங்களை விரும்புகிறீங்க, எங்களுக்காக எதிர்பார்த்துருக்கிறீங்க. நாங்கள் உங்களுக்காக எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் நீங்கள் எங்களை எதிர்பார்க்குறீங்கன்னு நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்பா, நாங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி. உம்முடைய பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்கள் சொல்கிறது எளிமையானது, ஆனால் நாங்கள் மாம்ச சிந்தனையில் யோசிக்கும் பொழுது பயப்படலாம். இன்னைக்கு யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்காங்களோ எல்லாருக்கும் ஆவிக்குரிய சிந்தனை உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஞானம் கிருபை உண்டாகட்டும். அப்பா, உபாசத்தோடு இருக்கிற தேவச்சினங்களை பலப்படுத்துங்க. இரவு மட்டும் வாசிக்கிறவங்களையும் பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு வேலையும் சரீரத்தில் பலப்படுத்துங்க. ஆவி ஆத்ம சரீரம் பூஸ்டாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க மேலேயும் ஒரு அக்னி இறங்கட்டும், பாதுகாப்பு இறங்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க, உங்கள் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ தேவ ஜனங்களே. நாளைக்கு இதே நேரத்தில் உபாச ஜெபத்தில் கலந்து கொள்ள வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.